ஹாய் வணக்கம் வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் சாமை அரிசியை வச்சு ஒரு பொங்கல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் அதுக்கு 1 கப் அளவுக்கு சாமை அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்துருக்கிற பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பை ஒரு பேனில் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஸ்மெல் வரும். கலர் எல்லாம் எதுவும் சேஞ்ச் ஆக வேண்டாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சாமை அரிசி ஏற்கனவே தண்ணியில் போட்டிருக்கேன். அது கூடவே நான் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் போல் ஊறட்டும். இப்போ பொங்கல் செய்ய ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதும் இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்து கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நான் தட்டி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதும் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, சாமை அரிசி பாசிப்பருப்பு, அது 2த்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரிசி பருப்பு 2மே சேர்த்து 1.25 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி சேர்க்குறப்ப நம்ம அரிசி பருப்பு 2ம் சேர்த்து இப்போ 1 டம்ளர் அளவுக்கு இருக்குன்னா நம்ம 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போவே உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. பத்தலைன்னா இப்போவே சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்துட்டு நம்ம குக்கர் மூடி வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வேக விட்டுடலாங்க. பாருங்கள், இப்போ 4 விசில் ஸ்டீமும் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பொங்கல்னு. நல்லா குழஞ்சி வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. இப்போ கடைசியாக நம்ம பொங்கலை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக முந்திரி எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகை லைட்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்கலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் நல்லா காஞ்சிச்சு. காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் போல் ஆச்சு. முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போவே இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகும் சீரகமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் 1 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை பொங்கலில் சேர்த்துடலாம். பொங்கலில் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சாமை அரிசியில் சூப்பரான டேஸ்டியான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே குதிரைவாலி அரிசியில் கிச்சடி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா அதையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். இந்த பொங்கலை நம்ம சட்னி சாம்பாரோடு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி மில்லட் ரெசிபி எடுத்துக்கிட்டால் நமக்கும் ரொம்ப நல்லதுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஹாஜ் ஃபேமிலி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.